நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக விஷால் தரப்பு மற்றும் சரத்குமார் தரப்பினருடன் ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் விவரங்களை நமது செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். கணேஷ், நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. இந்த நிலையில இந்த இரு தரப்பினரிடம் ஓய்வு பெற்ற நீதிபதி நடத்திய பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு? இன்றைக்கு இது முடிவெடுப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் அல்ல. இது ஒரு ஆலோசனை கூட்டம். எதற்காக அப்படின்னு சொன்னா, நடிகர் சங்க தேர்தல் நீண்ட காலமாகவே சர்ச்சையில் இருந்துட்டு இருக்குது. திரை உலகமா திரைக்கழகமான விமர்சகர்கள் கேட்கும் அளவிற்கு ஒன்றன் பின் ஒன்றாக எக்கச்சக்கமான சர்ச்சைகளை சந்தித்து வரும் இந்த நடிகர் சங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஷால் அணியினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தாங்க. இந்த தேர்தல் நியாயமாக நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று. அந்த வழக்கின் பலனாகத்தான் ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபனை நியமித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் நடிகர் சங்க தேர்தலை எங்கு நடத்தலாம், எந்த தேதியில் நடத்தலாம் அப்படிங்கறத நடிகர் சங்க உறுப்பினர்களிடம் வெளிப்படைத்தன்மையோடு ஆலோசிப்பதற்காக நடந்த கூட்டம் மட்டும்தான். இன்றைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு கேட்கப்பட்ட ஆலோசனைகளின் அடிப்படையில் அடுத்த 3 நாட்களுக்குள்ள நடிகர் சங்க தேர்தலுக்கான இடமும் தேதியும் அறிவிக்கப்படும். ஆனால் தற்போதைக்கு தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னமும் எப்படியும் 45 நாட்களுக்கு பிறகுதான் இந்த தேர்தல் நடக்கும். அதற்கான தேதி இன்னும் 3 நாட்களுக்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் 2 தரப்பிலிருந்தும் நிறைய பேர் பங்கேற்றார்கள். சரத்குமார் தரப்பை பொறுத்தவரைக்கும், தற்போது தலைவராக இருக்கக்கூடிய சரத்குமார் தரப்பை பொறுத்தவரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களான விஜயகுமார் மற்றும் ஜெயமணி ஆகியோர் உட்பட நிறைய பேர் பங்கேற்றாங்க. அதே நேரம் விஷால் தரப்பை பொறுத்தவரைக்கும் நேரடியாக செயலாளர் பொறுப்புக்கு போட்டியிட போகிற விஷால், அதே போல செயற்குழு உறுப்பினர்கள் பொறுப்புக்கு போட்டியிட இருக்கிற பொன்வண்ணன், நடிகர் கார்த்தி உள்ளிட்ட பல பேர் பங்கேற்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த நடிகர் சங்கத்தின் சம்பந்தமாக வழக்கு தொடர்ந்த பூச்சி முருகனும் இன்றைக்கு வந்து நிறைய கேள்விகளையும் ஆலோசனைகளையும் நீதிபதிக்கு முன்வைத்தார். மிக முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டமானது சர்ச்சைக்குரிய அந்த நிலத்தில் தான் நடந்திருக்குது. எந்த நிலத்தின் சம்பந்தமாக நடிகர் சங்கத்தின் பிரச்சனை சர்ச்சையாக வெடித்ததோ அந்த நிலத்திலேயே இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருப்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வனிதா, கணேஷ், இரு தரப்பினரும் அவர்களுடைய சார்பில் யாரெல்லாம் பங்கெடுத்தாங்க இந்த பேச்சுவார்த்தையில் அப்படின்னு சொன்னீங்க. இந்த இரு தரப்பினர் சார்பிலும் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது? குறிப்பா சொல்லணும்னு நடிகர் சங்க தேர்தல் வந்து விடுமுறை நாட்களில் நடக்கணும்னு விஷால் தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க. அது தொடர்பா இன்று ஏதாவது பேசப்பட்டதா? அந்த கோரிக்கை சம்பந்தமா பரிசீலனை செய்வதாக நீதிபதி சொல்லியிருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் மிக முக்கியமாக உறுப்பினர்கள் சம்பந்தமான கேள்விகள் இன்றைய கூட்டத்தில் அதிகமாக இடம்பெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே விஷால் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க, நிறைய போலி உறுப்பினர்கள் சங்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து விஷால் அணியினர் முன்வைத்த வண்ணம் இருந்தாங்க. மிக முக்கியமாக சொல்லணும்னா, சரத்குமார் மற்றும் ராதாரவி ஆகியோருக்கு மிக நெருக்கமானவர்கள், அவர்கள் வீட்டு பணியாளர்கள் போன்றவர்களை உறுப்பினர்கள் அப்படிங்கிற பெயர்ல போலியாக சங்கத்தில் இணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை திரும்ப விஷால் அணியினர் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அது சம்பந்தமாக நடைபெற்ற வழக்கின் முடிவாக கிட்டத்தட்ட 465 போலி உறுப்பினர்கள் சங்கத்தில் இருப்பதாக கண்டறியப்பட்டு அந்த 465 பேரும் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கு ஒரு தகவலை விஷால் அணியினர் சொல்லியிருக்கிறாங்க. நீதிபதியை பொறுத்தவரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, உறுப்பினர் பட்டியல் சம்பந்தமான புகார்களை என்னிடம் கொண்டு வராதீர்கள், எனக்கு அது சம்பந்தமாக விசாரிப்பதற்கும் முடிவெடுப்பதற்குமான அதிகாரத்தை நீதிமன்றம் வழங்கவில்லை. அதனால நீங்க மீண்டும் உறுப்பினர் பட்டியல் சம்பந்தமான ஏதாவது சர்ச்சை இருந்தா அதை நீங்க மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கே கொண்டு போங்க, அங்க அதை தீர்த்துக்கோங்க. என்கிட்ட தேர்தலை நடத்துவது தொடர்பான பிரச்சனைகளை மட்டுமே கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு பதிலை அவர் அதற்கு சொல்லியிருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் இதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக கூட்டம் நடந்த பிறகு நம்மோடு நடிகர் விஷால் பேசினார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எந்தவிதமான சர்ச்சைகள் இருந்தாலும் அதை நாங்கள் பேசி தீர்ப்போமே தவிர மீண்டும் இன்னொரு வழக்கை போட்டு தேர்தல் தேதியை தள்ளி போடுவதற்கான எந்தவிதமான செயல்களிலும் நாங்கள் இனி இறங்கப் போவதில்லை. தேர்தலை அவர்கள் அறிவிக்கிற தேதியிலேயே சந்திப்பதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை விஷால் வெளியிட்டிருக்கிறார். ஆக இன்னும் 3 நாட்களில் நீதிபதி அந்த தேதியை சொல்ல போகிறார். அந்த தேதியில நிச்சயமாக தேர்தல் நடைபெறும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு கிடைத்திருக்கும் செய்தி. இப்ப சரத்குமார் தரப்புல இருந்து என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது? சரத்குமார் தரப்புல இருந்து மிக முக்கியமாக செயற்குழு உறுப்பினர்கள் 2 பேர் பங்கேற்றாங்க. நடிகர் விஜயகுமார் மற்றும் நடிகர் ஜெயமணி பங்கேற்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சர்ச்சைக்குரிய இந்த நிலத்திலேயே ஒரு கொட்டகை அமைத்து இங்கேயே தேர்தல் நடத்தலாம், நீங்க தேர்தல் நடத்துவதற்காக வேறு இடங்களை தேடி போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறாங்க. அதற்கு பதில் சொன்ன நீதிபதி, ஒருவேளை மழை வந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டாலோ, இது ரொம்ப குறுகலான பாதையாக இருப்பதனால இங்க ஒரே நாள்ல கிட்டத்தட்ட
3000 உறுப்பினர்கள் வந்து ஓட்டு போடுவதற்கான இட வசதி இருக்கிறதா, இந்த இடத்தை சுத்தி நிறைய மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் இருப்பதால டிராபிக் ஜாம் ஆகி அதனால பொதுமக்களுக்கான இடையூறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்பதையெல்லாம் நான் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையால இந்த இடத்துல தேர்தல் நடத்த முடியுமா அப்படிங்கறத பத்தி எனக்கு உறுதியாக தெரியவில்லை. நான் வேறு இடங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன், பிறகு அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல உறுப்பினர்கள் பட்டியல் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. யாரெல்லாம் விண்ணப்பம் செய்கிறார்களோ ஒரு பக்கத்துக்கு இத்தனை ரூபாய் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் பட்டியலை கொடுக்க தயார் அப்படின்னு சரத்குமார் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் அதிகமான கேள்விகளை முன்வைத்தது தற்போது பொறுப்பில் இருக்கக்கூடிய சரத்குமார் அணிக்கு எதிராக களமிறங்கி இருக்கும் விஷால் அணியினர் தானே தவிர சரத்குமார் அணியிலிருந்து பெரும்பான்மையான எந்த கேள்வியும் இன்றைக்கு முன்வைக்கப்படவில்லை. அவர்கள் ஒரு லிசனர்ஸா தான் இன்னைக்கு அவங்க இருந்தாங்க. நிச்சயமாக கணேஷ், நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக விஷால் மற்றும் சரத்குமார் தரப்பினரிடம் ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. நடிகர் சங்க தேர்தல் தேதி இன்னும் 3 நாட்கள்ல தெரிய வரும்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட கள தகவல்களுக்கு நன்றி.